வாழ்க தமிழ், வளர்க தமிழர் புகழ். ஹுசூர் மெயில் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த வாரம் நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ, ஒரு அதிசயமான வீடியோ. அது என்ன அதிசயம்னு கேட்டீங்கன்னா, இளநீர்லேயே விளக்கெரியக்கூடிய ஒரு அதிசயம். இந்த அதிசயம் எங்க நடக்குது, யார் இதை நிகழ்த்தினா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இளநீர்ல விளக்கெரியக்கூடிய அதிசய நிகழ்வு இது எங்க நடக்குதுன்னா, நூருந்து பெட்டா அப்படின்ற ஒரு மலைவாழ் கிராமம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஹுசூர்ன்ற ஏரியால இருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியதா இருக்கும். நூருந்து பெட்டா அப்படின்ற ஒரு இடத்துலதான் இந்த அதிசயம் நடந்ததுக்கு. இந்த அதிசயத்தை நிகழ்த்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, நூருந்து சுவாமிகள். நூருந்து சுவாமிகள் இவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 750 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையில தவம் பண்ணியிருக்காரு. இவர் எங்கிருந்து வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, மைசூர் மகாராஜா பேலஸ்ல அந்த தர்பார்ல இருந்தவர், தர்பார்ல வேலை பண்ணிட்டு இருந்தவர். இவரு அங்க நடக்கக்கூடிய மக்களுக்கு, ஏன்னா எல்லா ராஜாமே ஒரே மாதிரி நல்லபடியா நல்லது செஞ்சுறது இல்லை இல்லையா, அதனால அந்த ராஜாக்கள் இது எப்பன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1300 1350 வருஷத்துக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் நடந்தது. அப்போ அந்த ராஜாக்கள் பண்ணக்கூடிய அந்த செயல்கள், மக்கள் துன்புறுறது, பசியால் இருக்கிறது, வியாதியில் அவஸ்தப்படுறது, இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களால பொறுக்க முடியாம இவரு என்ன பண்றாரு, இவரும் இவரோட சக நண்பரும் 2 பேரும் அந்த தர்பாரை விட்டு வெளியே தவம் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் நோயை தீக்கிறது, அதே மாதிரி பசியால வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, நல்ல உபதேசனம் பண்றது, இது எல்லாத்தையுமே இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அப்ப இருந்து கிளம்பி நேரா இந்த இப்போ மலை சொல்றோம் இல்லைங்களா, நூருந்து மலை, இங்கதான் தவம் பண்ணியிருக்காங்க. இந்த தவம் பண்ணி 750 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. நூருந்து சுவாமிகள் இவருக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 101ன்னா 101ன்னு அர்த்தம். இவருக்கு ஏன் இந்த 101 இந்த மாதிரி பேர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இவரு இங்க தங்கி இருந்த காலத்துல, இவரு போதனைகள்லாம் மேற்கொண்ட காலத்துல இவரை பார்க்கறதுக்கு நிறைய சீடர்கள், சிஷ்யர்கள், அதே போல ஜனங்க எல்லாருமே நிறைய பேர் வருவதுண்டு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறது தான் இவங்களோட பிரதானமான வேலையை வச்சிருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 100 பேர் வந்துடுறாங்க. அப்போ ஒரே ஒரு கலிவுருண்டை மட்டும்தான் இவர் கையில மிஞ்சிருக்குது. சீடர்கள் சொல்றாங்க, திடீர்னு 100 பேர் வந்துட்டாங்க, ஒரே ஒரு கலிவுருண்டை தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு திடீர்னு கேட்கறாங்க. அதுக்கு இவர் போய் உள்ள மடத்துக்கு போய் உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல அந்த ஒரு கலிவுருண்டையை வைக்கிறாரு. 100 பேர்த்த வரிசையா உட்கார வச்சு ஒவ்வொரு கலிவுருண்டையா ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறுறாரு. அந்த உள்ள இருக்கிற ஒரு கலிவுருண்டை அப்படியே இருக்குது. 100 பேத்துக்கு பரிமாறினதுக்கு அப்புறமும் அந்த பாத்திரத்துல 101வது கலிவுருண்டை இருக்குது. ஏன்னா அந்த பாத்திரம் அட்சய பாத்திரம்ன்றது இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியல, அதுக்கப்புறம் தான் அதுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ 100 பேத்துக்கு அப்புறமும் ஒரு கலிவுருண்டை இருந்ததுனால 101, அதாவது 101 கனடால 101 சுவாமிகள் அப்படின்றது இவருக்கு பிரபலமே எல்லாருமே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இந்த மலை மேல ஒரு மடம் இருக்குது. இந்த மடத்தை பாதுகாத்துட்டு வர்றது, மடத்தை நடத்திட்டு வர்றது நாகராஜப்பா. இவருக்கு அடுத்தபடியா இளைய மடாதிபதினு வச்சுக்கோங்களேன், அவரு பேர் சதாசிவ சுவாமிகள். இவர் தான் நூறவன் சுவாமிஜி. நூறவன் சுவாமிஜின்னா என்னத்துக்கு அந்த பேர் கேட்டுக்கிறதுக்கு, அவர் ஏகோத்தர சத்தத்தினால தான் சாதனை செஞ்சுருக்காங்க. அங்கே எள்நீர் கோயிலாண்டு எள்நீர்ன்னா அப்போ அந்த காலத்துல குடி தண்ணி போட்டு அவர் தீபம் விளக்குதுங்க. இப்போ பக்தரோட அதெல்லாம் கலீஜ் பண்ணிட்டாங்க. அது கூட அடுத்தவோட சிஷ்யம் வந்தீங்க, இதெல்லாம் கலீஜ் பண்ணிட்டாங்க, அந்த தண்ணி வேண்டாம் நான் சொல்லிடுறதுக்கு கோகனட் எள்நீர், அந்த கோகனட்லாம் இப்படி யாரும் கையில் தொட மாட்டோம், அந்த தண்ணியில இப்போ தீபம் விளக்குறது நீங்க. இப்போ அவரு இருக்கும்போதே அங்க தீபம்லாம் ஏத்தினாருங்களா, எல்லாம் பண்ணாரா? அவர் அண்ணா அங்க இருக்கிறன்னா குடி தண்ணி போட்டு தீபம் விளக்குறாங்க. இப்ப பக்தரோட கலீஜ் பண்ணிட்டாங்கன்னா கோகனட் எள்நீர். இவரு இங்க சாதாரண மக்கள் மாதிரி இங்க வாழ்ந்தாரா, இல்ல சித்தர்? ஒரு சித்தர் 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 இருந்து வந்தாரு, இல்ல இங்கே இருந்தவரா? இல்ல உத்தர கர்நாடகத்துல வந்தவர். இங்க
ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಬಾರ್ಡ್ರ್, ಬಸವ ಕಲ್ಯಾಣ ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಬಾರ್ಡ್ರ್, ಬಸವ ಕಲ್ಯಾಣ ಅಲ್ಲಿಂದ ಬಂದವರು ಇವ್ರಿಗೆ. ಇವರು 776 ಅಮರಂಗಳಗಳು ದೇಶ ಸಂಚಾರ ಹೊಂದಿದೀங்க. ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲಿ ಮಲೆ ಮಾದೇಶ್ವರರು அந்த பக்கம், எடியூர் சித்லிங்கேஸ்வரர் இந்த பக்கம், பசவண்ணூர் அந்த பக்கம், ஒரு இடத்துல கதலிவனம் ஆந்திர பார்டர், அங்கே மகாதேவி, சென்னை மாதவர் சென்னை, இங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல அவரோட கிரமம் செஞ்சு கிடைக்குது. மலை மாதேஸ்வரர் இவர் சிஷ்யம். இவர் வந்து இங்கிருந்து எத்தனை வருஷம் இங்க இருந்திருப்பாருங்க? 12ನೇ ಶತಮಾನ. 12ನೇ ಶತಮಾನன்னா 22-4 ವರ್ಷ ಆಯ್ತು. 24ನೇ ಶತಮಾನದನ್ನ 110 ವರ್ಷ 130 ವರ್ಷ ಆಗಿದೆ ಸರ್. 110 ವರ್ಷ வாழ்ந்தீங்க. இவர் இங்க வந்து வேற ஏதாவது இப்போ மெடிசின்ஸ் கொடுக்கறதோ இல்ல மருந்து கொடுக்கறதோ இல்ல 4 பேருக்கு ஏதாவது போதனை பண்றது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாருங்களா? அவர் அதெல்லாம் என்ன கொடுத்தாரு நான் அது இல்ல. அவரு சாதனைಯಿಂದ யார்யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன சொல்லணும், மக்களுக்காக ஒரு தேச சஞ்சாரம் சொல்லிட்டு பக்தி இது இன்னைக்கு கர்நாடக பார்டரு, இது தமிழ்நாடு பார்டரு, இப்ப பார்டரு, அப்ப பார்டர் இல்ல, எல்லாம் 4 ஸ்டேட் ஒண்ணு. அவர் இப்போ ஜீவசமாதி இங்கதான் இருக்குங்களா? ஜீவசமாதி இங்க முன்னாடியே இருக்குதுங்க. அவர் அடுத்தவங்களோட சிஷியந்திரி அவர் கூட சிஷியந்திரிங்க. பின்னாடி இது ஆசிரமம். யாரே வந்தாலும் சாப்பாடு செய்யறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு, தங்குறதுக்கு இது ஆசிரமம். இந்த ஆசிரமத்துல எத்தனை பேர் வந்தாலும் டெய்லி அன்னதானம். இது ஒரு 500 வருஷம் கழிச்சுங்க இந்த ஆசிரமத்துக்கு. மேல பில்லே ஒரு மாத்திருக்கிறோம், நாட்டு பில்லு இருந்துச்சு அர்த்த ஓடு, அதெல்லாம் மாத்திருக்கிறோம். இப்ப சாணி நிலம் இருந்துச்சுங்க, சேப்போன் கூட இருந்துச்சுங்க. ಒಂದವರೆಲ್ಲ ஒரு ಕಲ್ಪೋಟಿ ನಾವು ರಾಶಿ ಪುಣ್ಯ ಇದನ್ನ ಅವರು ಪಂಚಾಯತ್ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ பண்ண ತುಂಬಾ ಜನ ಹೆಚ್ಚಿದೆ. பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நீங்க இங்க சாப்பாடு போடுறதுக்கு அரிசி காய்கறி அதெல்லாம் இப்போ கொடுக்கறதுன்னா யாராவது கொடுக்குறாங்களா இல்ல நம்மளே செலவு பண்றோம்? இல்லைங்க, எல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்தானா இன்னொரு தடவை அரிசி காய் கறி பருப்பு இங்கே ஒரு 20 மக்களா வச்சிருக்கிறோம். இங்க இந்த ஆசிரமத்துல அனாதி மக்கள், ಕೆಲವರಿಗೆ ಅಮ್ಮ இருக்குது அப்பா இல்லை, அப்பா இருக்குது அம்மா இல்லை, இந்த அனாதி மக்களை ನಾವು வச்சிருக்கிறோம். மக்களுக்காக ஒரு சேவை ನಾವು செஞ்சிருக்கிறோம். 1 hour பக்தாதியோட அரிசி காய் கருப்பு உப்பர் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மடத்தை நடத்திட்டு வராங்க. இந்த மடத்தோட பிரதான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் அவரு நூறுந்து சுவாமிகள் பண்ணதே தான். 3 வேளையும் பசின்னு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு பசியோட வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே உணவளிக்கிறது தான் பிரதான வேலையா செஞ்சுட்டு வராங்க. இது எப்படி இவங்களுக்கு இந்த உணவு, அந்த அரிசி பருப்பு தக்காளி எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மலையை சுத்தி இருக்கிற மலைவாழ் கிராமம் எல்லாம் விவசாயம் நல்லா நடக்கணும், கால்நடைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது, நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. இவரோட ஜீவ சமாதியும் இந்த மடத்துல இருக்குது. நூறுந்து சுவாமிகளோட ஜீவ சமாதி இங்கதான் இருக்குது. அந்த ஜீவ சமாதியில உட்காந்து அவங்க தவம் பண்ணிட்டு இப்போ வேணுன்ற கோரிக்கையை வச்சுட்டு போறாங்க. அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சுன்னா வந்து அந்த நேர்த்தி கடன் வந்து செலுத்துறாங்க. சில பேர் வந்து அரிசி கொடுக்குறாங்க, பருப்பு கொடுக்குறாங்க, காய்கறிகள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அந்த இப்போ இவங்க வந்து வேண்டுறாங்க இல்லையா, இவங்க மூலியமாவே அவங்களுக்கு கிடைச்சிருது. அதுவும் இல்லாம இந்த மடத்துக்கு சொந்தமான சில நிலமும் இருக்குது. அந்த நிலத்துல விவசாயம் பண்ணக்கூடிய அந்த ரெவன்யூ வர்றதையும் இந்த சாப்பாடு போடுற விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்க. இந்த மடம் வந்து யாரு வந்தாலும் இங்க தங்கி அவர் ஜீவ சமாதியிலேயே இது தியானம் பண்ணிட்டு போற அளவுக்கு இவங்க வசதி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மடம் பாத்தீங்கன்னா இது கட்டி ஒரு 100-200 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் பண்ணல. இப்போ இந்த மடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ நம்மள மாதிரி டிவோட்டைஸா இருக்கட்டும், இல்ல அங்க வந்து தங்கிட்டு தான் போகணும், 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா கீழே இறங்க முடியாது. ஏன்னா அங்க நிறைய யானைகள்லாம் வருது. அது யானையோட வழித்தடம், ரிசர்வ் ஃபாரஸ்ட், அது அஞ்சட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் காடு. ஸோ அதனால 6 மணிக்கு மேல யாருமே வெளியே வர்றதில்ல. ஸோ நம்ம அங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரதுக்கு லேட்டா இருந்தா கூட அங்க மடத்திலேயே தங்கிக்கலாம். சாப்பாடு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காலையில 9 மணிலிருந்து நைட்டு 9-10 மணி வரைக்குமே அவங்க சாப்பாடு போடுறாங்க. ஸோ அதனால அங்க ப்ராப்ளம் கிடையாது. தங்கி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு உபசரணை நடக்குது அங்க. இது வந்து பழைய காலத்து கட்டடம், அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வீடியோல நீங்க பார்க்கலாம்.
பழைய காலத்து கட்டடம். இது வந்து நடுவுல வந்து அந்த மழை தண்ணி எல்லாம் வர்ற மாதிரி ஒரு முற்றம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல கட்டியிருக்குது. அந்த ஒரு டைப்ல கட்டியிருக்காங்க. இதோட மர வேலைப்பாடுகள் அது எல்லாமே பழங்காலத்துது, உங்களுக்கே தெரியும். இது இன்னும் ரெனோவேஷனே பண்ணாம அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நூறுந்து சுவாமிகளோட ஒரு பிரதிஷ்டை பண்ண ஒரு சிலை அது இங்க இருக்குது. அதை தான் இவங்க எல்லாம் மேஜரா கும்பிட்டுட்டு வராங்க. இப்போ அதுல நூறுந்து சுவாமிகள் அந்த மடத்துக்குள்ள ஒரு ரூம்ல அவரு உட்காந்து தியானம் பண்ணது, உபதேசம் பண்ணது, அவரோட இடம் சாமி ரூம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூம் இங்கேயும் இருக்குது. அது என்னன்னு நீங்க பார்க்கலாம் வீடியோல. அவர் யூஸ் பண்ணது காலனி, அவர் யூஸ் பண்ண செருப்பு, அவரு நான் தான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, மைசூர் மகாராஜா கிட்ட இருந்து வந்த ஆளுங்கன்னு. அப்படி வரும்போது அவர் கொடுத்த அந்த வாள் இருக்கு இல்லையா, சண்டை போடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு போவாங்களே, அந்த வாள், தடி, சாட்டை, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதையும் நீங்க இப்போ பார்க்கலாம். இதையும் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மடத்துல இருக்கிறவங்க. இப்போ நூறுந்து சுவாமிகள் யாரு, எங்கிருந்து வந்தாரு, அவர் என்னென்ன பண்ணாரு, இந்த மடம் என்ன செய்யுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இப்போ முக்கியமான அதிசயமான நிகழ்வுக்கு வருவோம். இளநீர்ல விளக்கெரியுறது. அது எப்படி இளநீர்ல விளக்கெரியுது? ஆதி காலத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி 750 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வரும்போது இந்த இப்போ விளக்கெரியிற இடத்துல இருந்து அதுக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா ஒரு ஓடை ஓடிட்டு இருந்திருக்குது. அந்த ஓடை அந்த த்ரோட் அந்த மலையில இருந்து கீழே வரைக்கும் இறங்கி போயிட்டு இருக்குது. இந்த ஓடையில இருந்துதான் பச்சை தண்ணி எடுத்துட்டு வந்துதான் அந்த விளக்குல ஊத்தி தீபத்தை ஏற்றி பக்கத்திலேயே அமர்ந்து அவர் தியானம் பண்ணியிருக்காரு நூறுந்து சுவாமிகள். இது வந்து வழக்கமா நடந்துட்டு இருக்குது. காலம் போக போக இவரை பார்க்க வர்ற ஆளுங்க, டிவோட்டிஸா இருக்கட்டும், இல்ல பக்தர்கள், அதே மாதிரி இவரை பார்க்கறதுக்கு மகன்கள்லாம் வராங்க. இவங்கெல்லாம் ஆளுங்க ஜாஸ்தி வர 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 அதே மாதிரி கால்நடைகள் எல்லாம் அவங்க வந்து அதே அந்த 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 ஓடை இருக்கு இல்லைங்களா, அதுலேயே கழுவுறது, சுத்தம் படுத்துறது, துணி துவைக்கிறது அப்படின்னு ஜனங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்க அதோட ஓடை வந்து அசுத்தமாக ஆரம்பிக்குது. அதனால அந்த தண்ணியை எடுக்காம இவர் வந்து கைப்படாம சுத்தமான தண்ணியை இளநீரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்து காலத்துல பச்சை தண்ணி இந்த ஓடை தண்ணி எடுத்துட்டு இருக்குதுன்னா தண்ணியில மட்டும்தான் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் போக போக தான் அது அசுத்தமானதுனால தண்ணி இவங்க வந்து இளநீர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இளநியை நம்ம கண்ணு முன்னாடியே கட் பண்றாங்க. கண்ணு முன்னாடியே அதுக்கு அந்த விளக்குக்குள்ள ஊத்தி தீபம் ஏத்துறாங்க. எண்ணெயில எரியிற மாதிரியே தீபம் எவ்வளவு பிரகாசமா எரியுதுன்றதை நீங்களே பார்க்கலாம். சாமி சொல்றேன். ஓம் நமச்சிவாய. 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 ஓம் நமச்சிவாய.
நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் 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 நமச்சிவாய ஓம் நம சிவாய. இந்த விளக்கு எரியக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, ஒரு சின்ன குகை மாதிரி தான். அங்கதான் அவரு அமர்ந்து தியானம் பண்ண இடம். அந்த விளக்கு கூட அவரு அங்க அந்த பொசிஷன்ல எங்க அந்த விளக்கு வச்சு ஏத்தனாரோ அதே இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த விளக்கு எரியுது. நீங்க அங்கிருந்து ஒரு அடி நவுத்துனாவோ இல்ல அந்த அந்த குகை பக்கத்துல சின்னதா இருக்க அந்த குகை அங்க எங்கேயாவது நீங்க வச்சீங்கன்னா கூட அந்த விளக்கு எரியறது இல்ல. அதே போல மேல அவரோட நூறுங்க சாமிகளோட ஜீவ சமாதி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது கூட பக்கத்துல அந்த ஒரு ஜீவ சமாதி மட்டும் இல்ல, அது கூட இன்னும் 12 ஜீவ சமாதிகள் இருக்கு. அந்த 12 ஜீவ சமாதிகள் யாருன்னு பார்த்தா இவருக்கு அப்புறம் 12 தலைமுறை, இவர் 750 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் அந்த மடத்தை வந்து யாரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்க தலைமுறை, முதல் தலைமுறை 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 12 பேரும் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. 12 பேரோட ஜீவ சமாதியும் மேல இருக்கு. நீங்க தாராளமா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த நூறுந்து சாமி அந்த அதிசய விளக்கேத்துறதுக்காக நிறைய பக்தர்கள் வராங்க. இங்க வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இளநீரை வாங்கிட்டு வந்து இங்க தீபம் ஏத்திட்டு மேல 1 கிலோமீட்டர் இருக்கு அந்த மடத்துக்கு போய் மடத்துல இருக்கிற ஜீவ சமாதியை பார்த்துட்டு அந்த ஜீவ சமாதியிலையும் கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு தான் பக்தர்கள்லாம் போறாங்க. அதே மாதிரி இருக்குதுன்றது அவங்க வாயால நீங்களே கேட்கலாம். வணக்கம், நான் அஜித் பேசுறேன். ஒசூர்ல இருந்து வரேன். என் பேரு அஜித். நூறுதன் சாமிக்கு பார்க்கலான்னு வந்தேன். இளநீர்ல தீபம் எரியுதுன்றாங்க ரொம்ப வருஷமாக, அதனால பார்க்கல வந்தேன். 2 வருஷமா வந்து நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்த போனே எனக்கு ஏதோ நல்ல தரிசனம் கொடுத்தாரு சாமி. நான் நினைச்சது வேண்டிட்டு வந்தது நிறைவேறிச்சு. இன்னும் ஏராளமான இது இருக்கு சாமி கிட்ட, அந்த இது இருக்குது. நாங்க அது இன்னும் தெரிஞ்சுக்கல, இன்னும் தெரிஞ்சுக்க நாங்க விரும்புறோம். நல்லது நடக்குது, பார்க்கலாம். 2வது வருஷம். வணக்கம், நான் லோகேஷ் பேசுறேன். நாங்க இப்போ இருக்கிறது நூறாம் சாமி பெட்டால டவுனிக்கோட்டையில இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் அந்த சைட்ல இருக்கிறோம். இது நாங்க இது 2வது வருஷம் வந்துட்டு இருக்குது. முதல் வருஷம் எனக்கு ஏதோ ஒரு இப்படிதான் யூடியூப்ல இதுலலாம் பார்த்துட்டு தான் வந்தோம். இளநீர்ல வந்து தீபம் எரியுதுன்னு சொல்லி நாங்க வந்தது. சிவராத்திரிக்கு எப்பவுமே நாங்க வருவோம். எங்களுக்கு கும்பிட்டதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த நூறுந்து சாமிக்கு விசேஷமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துலேயே குரு பூர்ணிமை அன்னைக்கு வருகிற குரு பூர்ணிமான்னு இவங்க கொண்டாடுறாங்க. இந்த ஒரு நாள் தான் இங்க விசேஷமா நடக்குது. அதே போல இங்க கர்நாடக மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் சுவாமிகள்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நல்லாவே தெரியும். அவரும் ஒரு மகான் தான், சித்தர் தான். இந்த சிவகுமார சுவாமிகளுக்கே நூறுந்து சுவாமிகள் தான் குருவே.
இவரோட சிஷ்யர் தான் சிவகுமார் சுவாமிகளும், அதே மாதிரி மலைமாதேஸ்வரன் இருக்கக்கூடிய மலைமாதேஸ்வர சுவாமிகளும். இப்போ நாம அந்த இவர் நூறுந்து சாமி அவரோட கூட இருக்கிறவர் அந்த 2 பேரும் தானே வெளியே வந்தாங்கன்னு சொன்னோம். வெளியே வந்த ஒரு பேர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோமே, மலை மாதேஸ்வரன் சொல்லிட்டு. இப்போ நாம மாதேஸ்வரன் மலைன்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஈஸ்வரன் கோயிலுக்குன்ட்டு மலை மாதேஸ்வரன் சொல்றாங்க கர்நாடகால. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சேலம் மாவட்டம் மேட்டூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கம். மாதேஸ்வரன் மலைக்கு நிறைய பஸ் இருக்கு, அப்படிதான் போயிட்டு இருக்கோம். கர்நாடகால இருந்துன்னா மைசூர்ல இருந்தும் போறாங்க, பெங்களூர்ல இருந்தும் பஸ் இருக்கு. இப்போ இந்த மலை மாதேஸ்வரன் நம்ம கும்பிடுறோம் இல்லையா, ஈஸ்வரன் கோவில்னு, இந்த மலை மாதேஸ்வரன் பேரே அவரோடது தான். மலை மாதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி தான் அங்க. அந்த ஜீவ சமாதி மேலதான் இது லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி மலை மாதேஸ்வர சுவாமிகள் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே நம்ம அதை தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் வேண்டுதல் நிறைவேறுறது. அதே மாதிரி இப்போ ஒரு நோய் இருந்தா கூட அது அவங்க போய் வேணா உடனே குணமாயிருன்னு சொல்றது எல்லாமே அந்த மலை மாதேஸ்வர சுவாமிகள் தான். அவரே இந்த நூறுந்து சுவாமியோட சிஷ்யன் தான். மலை மாதேஸ்வர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நூறுந்து சுவாமிகள் வந்து இந்த நூறுந்து பெட்டால ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. ஓகே நண்பர்களே, இந்த வாரம் நம்ம பார்த்துருக்கக்கூடிய வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அதிசயமான நிகழ்வெல்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.